சிம்பு சின்ன வயசில் இருக்கும்போதே தன்னோட வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு வீட்டில் யாருக்கும் தெரியாமல் இந்தாங்க கஷ்டமா செயின் வச்சுக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்து உதவுனாரு அப்படின்ற மாதிரிலாம் உண்மையா? அதெல்லாம் உண்மை. அது எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? டி ராஜேந்தர் சார்ட்டேருந்து வந்த விஷயங்கள். டி ராஜேந்தர் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா ஹெல்ப்பிங் மென்டாலிட்டி உள்ளவர். அது படங்கள் வந்து அந்த காலத்தில் பிரிண்டில் வரும் இல்லையா, பிரிண்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ்ன்னு கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலம் ஏரியாலேருந்து வருவாங்க, அண்ணே ஒரு சேலமில் வந்து ஒரு வாரம் ஓட்டிக்கிறேண்ணே, பிரிண்ட்டு கொடுங்கண்ணே அப்படின்னா எவ்வளோ தருவீங்க அப்படின்னு கேட்பாரு. ஒரு 10,000 தரேண்ணே, ஒரு வாரம் 10 நாள்ண்ணே, அண்ணன் கொடுங்கண்ணே அப்படின்னு. அது பெரிய விஷயம். அது டி ராஜேந்தரோட படத்தெல்லாம் ரீரிலீஸ் பண்ணிங்கன்னா அன்னைக்கு ரீரிலீஸ் இருந்துச்சு. ரீரிலீஸ் இப்போ தான் ரீரிலீஸ்னு பெருசாக பேசுகிறாங்க. அது அந்த ரீரிலீஸ் 10,000 அவர் வாங்கிட்டு கொடுத்தாருன்னா அது 1,00,000 கலெக்ட் பண்ணும். ஒரு வாரத்தில் 1,00,000 கலெக்ட் பண்ணும், 50,000 கலெக்ட் பண்ணும். அது அவருக்கும் தெரியும். ஆனால் கராரெல்லாம் பேச மாட்டார். சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீரிலீஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களே சும்மா கொஞ்சம் சாதாரணமான ஆட்களாக தான் இருப்பாங்க. அவங்க பொழைச்சிட்டு போட்டுன்னு அந்த 10,000 வாங்குவார். வாங்கிட்டு ஒரு பிரிண்ட், அந்த பிரிண்ட் எடுத்து கொடுறா, அந்த 7ஆம் நம்பர் பிரிண்ட் எடுத்து நம்ம ஆஃபீஸ்லேருந்து கொடுறா அப்படின்னு சொன்னோன்னா அந்த பிரிண்ட் எடுத்து அவர் கொடுத்துட்டு அவர் ஆட்டோவில் ஏற்றிட்டு போனோன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் சொன்னேன்ல உஷா பத்திரிகையிலலாம் வேலை அந்த காலகட்டங்களில் அந்த 10,000 அப்படியே பிரித்து கொடுத்துருவார். இந்த உனக்கு 500 வச்சுக்கடா, நீ 1000 வச்சுக்கடா, நீ என்னமோ ஸ்கூல் ஃபீஸ் கேட்டையில் இந்த 2,000 நீ வச்சுக்கடா 10,000 கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவார். இது வந்து டி ராஜேந்தருக்கே இந்த நேச்சர் உண்டு. அதனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சங்கிலி கொடுத்த விஷயங்கள் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பல பத்திரிகையாளர்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. பல விதமான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவாங்கள்ல, ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷனு, லிவர் ஆப்ரேஷனு, கிட்னி ஆப்ரேஷனு, சரியான ஆப்ளிகேஷன் வந்து சிம்புகிட்ட நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா, அதாவது படிப்புக்காக இருந்தாலும் சரி, மருத்துவத்துக்காக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு நியாயமான ஒரு காரணத்தோடு சிம்பு நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவர் சிம்பு வந்து உடனே பணத்தை எடுத்து கொடுத்துருவாரு. பாஸ்கர் பேசுனதை பார்த்த உடனே சார் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னன்னா பாஸ்கர் சொல்றாரு, என்னுடைய மீடியா நண்பர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இதை வச்சுக்க இந்த ஃபோனை அது ஃப்ளைட் மோடில் போட்டுருன்னு மறந்துட்டேன். ஃப்ளைட்டில் என்ன ஃப்ளைட் மோடு போடலாம். அவர் கல்ல பேசுகிறாரு. என்னன்னு கேட்டால் டிஆர் வந்து அந்த காலத்தில் என்னோட பழைய டி ராஜேந்திரன் உஷா பத்திரிகையில் பணியாற்ற நண்பர்களாக இருக்காங்க. அவங்க பல பேர் சொன்னதை வச்சு அவர் ஒன்று சொல்கிறாரு. டிஆர் அவரோட படத்தை பிஎன்சி ஓட்டு வரான். தேட்டருக்காரங்க வந்து ஐயா நாங்கள் இதில் ஓட்டிக்கிறோம் சம்பாதிக்கிறோன்னா 25,000 10,000 என்ன கேட்குறவங்களோ பிஎன்சிக்கு பொட்டியை தூக்கி கொடுத்துட்டு அந்த டிஆர் அந்த பொட்டியை கொடுத்த பணத்தை வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு மேலே கூட போக மாட்டார். யார் வந்தாலும் அந்த தன்னுடைய உன் வீட்டில் உடம்பு சரி, அவர் பேசுனது அப்படியே சொல்கிறார், உன் வீட்டில் உடம்பு சரி, உனக்கு இது உன் புள்ள படிக்கணுமா வச்சுக்க அப்படின்னு பணத்தை கொடுப்பாரு அப்படின்னு அவர் சொன்னார். அவர் அதை சொல்லிட்டு அதே மாதிரி தான் அவரோட பையன் சிலம்பரசன் ஒன்று சொன்னார். அங்கே தான் சார் நான் சந்தோஷப்பட்டேன். இன்ற போதும் பெரிதுவக்கும் அன்னை தன் மகன் சான்றோன்னு என கேட்ட தாய். என் பையன் அப்படி நடிப்பான், என் பையன் இப்படி நடிப்பான், என் பையன் அப்படி திறமை உள்ளவன், அதில் எல்லாம் எனக்கு இல்லை சார். அவர் சொன்னார்ல, யாராருக்கு எத்தனை பேருக்கு மருத்துவ உதவி பண்ணுவான் அந்த பையன் சிலம்பரசன். ஆனால் வெளியில் பெரிய பெரிய பத்திரிகையாளர்களுக்கு மீடியா கொடுத்தா கூட வெளியில் தெரியாமல் உதவி பண்ணுவான்னு சொன்னார் பாருங்க. அந்த வார்த்தை என்னை ரொம்ப காலையில் ரொம்ப டச் பண்ணுச்சு. ஏன்னு கேட்டாக்கா, இன்னைக்கு நான் இன்னைக்கு வந்து பாராட்ட வந்த படம் வந்து என்ன படம், இன்னைக்கு வந்து சிலம்பாட்டத்துக்கு வந்திருக்கேன். என்ன இந்த சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்லக்குள்ள காலையில் பார்க்குறேன், என் பையன் சிலம்பை பற்றி அவர் பேசுகிறாரு. அவர் ஒரு திரையுலகத்தில் அவங்க அப்பா ஒரு சாதிச்ச ஒரு பெரிய ஒரு இயக்குனர், நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களையே ஒரு கதாநாயகனை உருவாக்கக்கூடிய ஒரு படத்தை உருவாக்கிய ஒரு இயக்குனர் அவங்க அப்பா. சாதாரண இயக்குனர்லாம் கிடையாது. ரஜினி சார் இல்லை என்று சொன்னாலும் அன்பு அண்ணன் சிவகுமார சாரை வச்சு கூட வெற்றி படங்களை கொடுக்கக்கூடிய திறமைசாலி அவங்க அப்பா, என்னுடைய இனிய நண்பர். அவரு என் பையனை பத்தி சொன்னது எதற்காக சொல்லுகிறேன், நாம் வாழும் போது எதை சாதிக்கிறோம் என்று சொன்னால் நாம் பதிக்கக்கூடிய தடம்தான். நான் சம்பாதிச்சதுல பாதிக்கு மேல பண்ணிருக்கேன் தர்மம். இது வந்து நீங்க பத்திரிகையில போடணும், மீடியாவில் போடணும், என்ன வந்து வெளியே லைம்லைட்ல, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. இன்னைக்கு நான் போய் அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு மேய்க்க பிடிச்சா பேசுறேன்னா அதுக்கு காரணம் நான் பண்ண தர்மம், நான் சேர்த்து வச்ச புண்ணியம். போகும்போது எதை எடுத்துட்டு போக முடியும்? எதையும் எடுத்துட்டு போக முடியாது. புண்ணியத்தை மட்டும்தான் எடுத்துட்டு போக முடியும். அந்த புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதை தான் சார் என் பையனுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். நான் சின்ன வயசுல இந்த தேட்டருக்காரங்கிட்ட வாங்கின பணத்தை எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கறத பார்க்க உள்ள ஒரு நாள் என் பையன் வந்தான், சிம்பு. சிலம்பாட்டத்தை பற்றி பேசுகிறேன். சிம்பு வந்தான்.
அப்பா எல்லாருக்கும் பணம் கொடுக்குற, எனக்கு கொஞ்சம் தருவியா? அந்த பை நிறைய பணம் இருக்குது, எனக்கு வேணும்னா. எடுத்துக்கோ, உனக்கு என்ன வேணும்? சாக்லேட் வேணுமா? சாக்லேட் வேணும், சாக்லேட் வாங்க போகிறேன். இல்லை, நான் கொடுக்க போகிறேன்னா. யாருக்குன்னு கேட்டேன். நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்தீங்களே, அது மாதிரி நான் கொடுக்கணுன்னா. அந்த பணத்தை நான் உடனே உள்ளே போய் உட்காந்துட்டு சரி நீ கொடுப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கதவை திறந்து வச்சுட்டு பார்க்குறேன் சார். இது வந்து கற்பனை அல்ல சார். ஒவ்வொருத்தன் தான் வச்சுக்க, பணம் என்றது கூட இல்லை, அப்படியே அந்த கட்டு கட்டாக இருக்கிற பணத்தை எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்படியே கண்ணு அப்படியே தார தாரே ஒடிஞ்சிச்சு சார்.